ஹே கைஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு இப்போ உங்கள் லைஃப்பில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும், உங்கள் வீட்டில் கடன் பிரச்சனை இருக்கும், உங்கள் ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறது எப்படின்னு உங்ககிட்ட ஒரு கரெக்டான பிளானிங் இருக்காது, உங்கள் ப்ரெசன்ட் லைஃப் ஸ்டைல் ரொம்ப புவராக இருக்கும், உங்கள் ஃபேமிலிக்கு பண தேவை அதிகமாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ண அதிக டைம் தேவையாக இருக்கும், உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு ஒரு ஹை குவாலிட்டி எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணலான்னு இருப்பீங்க. ஆனால் பணம் இருக்காது. இந்த சொசைட்டியில் உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான பேர் இருக்காது. உங்களுக்குன்னு ஒரு அழகான வீடு, காஸ்ட்லியான கார், ஹெவி பேங்க் பேலன்ஸ் இது எதுவுமே உங்ககிட்ட இருக்காது. உங்களுக்குன்னு பல ஹாபிஸ் இருக்கும், ஆனால் அதை பண்ண டைமும் மணியும் இருக்காது. மேக்சிமம் எல்லாருக்கும் இதுதான் ப்ராப்ளமா இருக்கும். இத்தனை ப்ராப்ளத்துக்கு ஒரே சொல்யூஷன் பணம் தான். இந்த பணத்தை எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம், அதுல வரக்கூடிய டிராபேக் என்னென்ன, அதே பணத்தை நெட்டோமாட்டிக் மூலமா சம்பாதிச்சா உங்களுக்கு வரக்கூடிய பெனிஃபிட் என்னென்னு பார்க்கறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ எந்தவித டைம் வேஸ்ட் இல்லாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஜாப். இந்தியாவில் நிறைய பேர் ஈஸியாக பணம் சம்பாதிக்க இந்த ஜாபை தான் சூஸ் பண்ணுவாங்க. இதில் அவங்க போடுற எஃபர்ட்டுக்கு கரெக்டான இன்கம் கிடைக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை தான். ஜாபுக்கு போனால் தான் அதிகமாக பணம் சம்பாதிக்க முடியும்னு ஒரு இல்யூஷனுக்குள்ளே தான் வாழ்கிறாங்க. ஒரு சில பேர் ரொம்ப பெருமையா நான் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கேன்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், கவர்மெண்ட் ஜாபுக்கும் பிரைவேட் ஜாபுக்கும் எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லை. ரெண்டு ஜாப்லயுமே லைஃப் லாங் ஃபுல்லா ஒர்க் பண்ணாதான் உங்களுக்கு இன்கம் வரும். ஜாப்ல உங்க பாஸ் சொல்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒத்து போய் தான் நீங்க லைஃப் லாங் ஃபுல்லா வாழணும். உங்க பாஸ் கிட்ட உங்க இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு கேட்டாலும், இல்லனா ஒரு லாங் லீவு வேணும்னு கேட்டாலும், இதுக்கு சிம்பிளா உங்க பாஸ் உங்களுக்கு அதிக இன்கமும் ஒரு லாங் லீவும் தேவைன்னா நீங்க வேற ஒரு ஜாபுக்கு போறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாரு. இந்தியாவில் ஜாப் பண்ற 80% பீப்புளோட சிச்சுவேஷன் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதாவது மந்த் எண்ட்ல அவங்க கையில காசே இல்லாம ரொம்பவும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா லைஃப் லாங் ஃபுல்லா வாழ்றாங்க. அப்படி இன்கம் வந்தாலும் கூட அவங்க ஃபேமிலியோட பேசிக் நீட்ஸை மட்டும்தான் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அதர் ரிக்குவயர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. இந்த ஜாபால உங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது. அதனால நம்ம அடுத்ததுக்கு போவோம், அதான் பிஸ்னஸ். நிறைய பேருக்கு ஓனா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு தாட் இருக்கும், ஆனா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு ரீசன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணம் இருக்காது, ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, ஐடியா கரெக்டா இருக்காது, ஃபெயிலியர்ஸ் பத்தின பயம் இருக்கும், நெட்வொர்க்கை கிரியேட் பண்ண மாட்டாங்க, டயத்தை கரெக்டா இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு சில பேர் ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இல்லனா பிக் ஸ்கேல் பிசினஸும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ்ங்கிறது சொந்தமா ஒரு ரீட்டைல் ஷாப், பார்பர் ஷாப், ஹோட்டல் நடத்தி ஒரு செல்ஃப் எம்ப்ளாய் பீப்புளா இருப்பாங்க. இவங்க பிசினஸை 1 வீக் ஷட் டவுன் பண்ணா போதும், இவங்க கையில காசே இல்லாம போயிடும். இவங்க தினமும் ஜாப் பண்றவங்கள விட அதிக நேரத்துக்கு ஒர்க் பண்ணாதான் இவங்களுக்கு இன்கம் வரும். அதுக்காக அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ற டயத்தை இந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாதான் இவங்களுக்கு இன்கம் வரும். நெக்ஸ்ட், பிக் ஸ்கேல் பிசினஸ். இது மாதிரியான பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா அதிக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாதான் முடியும். அப்படி இன்வெஸ்ட் பண்ணாலும் கூட இந்த பிசினஸ் பிக்கப் ஆகி அதுல இருந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் உங்க கையில காசே இல்லாம தான் இருக்கும். ஒரு சில பேருக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாவே கிடைச்சிரும், ஆனா பெரிய நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணி பிசினஸ் நல்லா டெவலப் பண்ணாம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்துருவாங்க. இந்த பிசினஸ்ல என்னதான் நீங்க நிறைய பணம் சம்பாதிச்சாலும் உங்களை சுத்தி ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதனால நம்ம அடுத்ததுக்கு போவோம், அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். உங்க பணத்தை மற்ற பிசினஸ்ல, ஸ்டாக் மார்க்கெட்ல, ஷேர் மார்க்கெட்ல, பாண்ட்ஸ்ல, ரியல் எஸ்டேட்ல, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல, பிக்ஸ்டு டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம். ஆனா இது மிகப்பெரிய ரிஸ்க். இந்தியாவில் நிறைய பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னாலே கேம்லிங்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா கேம்லிங் பண்றது வேற, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வேற. இன்வெஸ்ட்மெண்ட்ல மில்லியனரும் ஆயிருக்காங்க, பணத்தை லாஸ் பண்ணிட்டு நடுத்தருவுக்கும் வந்திருக்காங்க. ஏன் லாஸ் ஆகுறாங்கன்னா அதிக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு அடுத்த நாளே அது டபுளா கிடைக்கணும் ரொம்ப பேராசைப்படுறதுனால தான். இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க கோடியா பணம் சம்பாதிக்கலாம், ஆனா அதுக்கு மினிமம் 30 வருஷம் ஆகும். இவ்வளவு வருஷம் வெயிட் பண்றதுக்கு பொறுமை நம்மள யாருக்கும் கிடையாது. அதனால நம்ம அடுத்ததுக்கு போவோம், அதான் டேலண்ட். ஒரு சில பேர் நல்லா பாட்டு பாடுவாங்க, ஒரு சில பேர் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, ஒரு சில பேர் நல்லா கிரிக்கெட் விளையாடுவாங்க, ஒரு சில பேர் நல்லா மியூசிக் பிளே பண்ணுவாங்க.
இது மாதிரி உங்ககிட்ட இருக்க தனித்துவமான திறமையை யூஸ் பண்ணி கூட நீங்க நிறைய பணம் சம்பாதிக்கலாம். இந்த டேலண்ட்டை யூஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல் பீப்புளா சேஞ்ச் ஆனவங்க அவங்க சின்ன வயசுல இருந்தே பிராக்டிஸ் பண்ணி கிட்டத்தட்ட 10 வருஷம் அந்த ஃபீல்டில் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அவங்க ஒரு சக்சஸ்ஃபுல் பீப்புளா சேஞ்ச் ஆயிருப்பாங்க. இதுல இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள என்ன டேலண்ட் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் அதுல நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுல ஒரு மாஸ்டர் ஆகி அதை மற்றவங்க முன்னாடி கரெக்டா ப்ரெசென்ட் பண்ண தெரியணும். நீங்க என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணி கரெக்டா ப்ரெசென்ட் பண்ணாலும் இதுக்கான டெசிஷன் மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஒருவேளை இதுல உங்களுக்கு லக் இருந்தா உங்களுக்கு அமையும், இல்லனா இதுக்காக நீங்க லைஃப் லாங் ஃபுல்லா டயத்தை வேஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதனால நம்ம அடுத்ததுக்கு போவோம். அதான் ஃப்ரான்ச்சைசிங் பிசினஸ். இந்த ஃப்ரான்ச்சைசிங் பிசினஸ் மூலமா 20th செஞ்சுரியில நிறைய பேர் பணம் சம்பாதிச்சாங்க. அதாவது மார்க்கெட்ல ஃபேமஸா கஸ்டமர் கிட்ட நல்ல டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கம்பெனியோட ப்ராடக்ட், பிசினஸ் ஃபார்முலா, மார்க்கெட்டிங் டெக்னிக், அந்த கம்பெனி நேம், கம்பெனி லோகோ, ட்ரேட்மார்க்ஸ், இது மாதிரி பல விஷயங்களை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது தான். இந்த வேர்ல்டுல நீங்க எந்த KFC ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலும் அதோட பிராண்ட் நேம், லோகோ, KFC சிக்கன் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கு ரீசன் இந்த ஃப்ரான்ச்சைசிங் பிசினஸ் தான். ஆனா ஒரு மிகப்பெரிய கம்பெனியோட ஃப்ரான்ச்சைசியை வாங்குறதுக்கு மினிமம் 1 மில்லியன் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்படி அந்த ஃப்ரான்ச்சைசியை நீங்க வாங்கலாலும் கூட வீக்லி 7 டேஸும் ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கும். மற்ற எக்ஸ்பென்ஸ் ஆன ஷோரூம் ரெண்ட், எலக்ட்ரிசிட்டி, ரா மெட்டீரியல், இது எல்லாத்துக்குமே நீங்க தான் பொறுப்பு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு இந்த ஃப்ரான்ச்சைசி பிசினஸ் சூட்டபிள் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதனால நம்ம அடுத்ததுக்கு போவோம். அதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நெட்வொர்க்கோட பவரை பத்தி பார்ப்போம். துர்பாய் அம்பானி ரிலையன்ஸ் நெட்வொர்க்ல ஒரு 10,000 பேர் ஒர்க் பண்றதா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். இந்த 10,000 பேருக்கு மந்த்லி 40,000 இன்கம் கொடுத்து ஒவ்வொருத்தர் மூலமா 60,000 கெட்டின் பண்றாரு. இது மூலமா அம்பானிக்கு ஒருத்தர் மூலமா 20,000 ப்ராஃபிட்டா வருது. அப்போ 10,000 பேர்னா இவ்வளவு ப்ராஃபிட் அம்பானிக்கு கிடைக்கும். இப்ப துர்பாய் அம்பானி இல்ல, ஆனா அவர் கிரியேட் பண்ண நெட்வொர்க் மூலமா அவர் ஃபேமிலிக்கு இன்கம் போகுது. இன்னைக்கு இருக்கிற எல்லா பிசினஸ்மே இந்த நெட்வொர்க் மூலமா தான் ரன் ஆகுது. ஒருத்தர் ரிச் பீப்புள் ஆகிறார்னா அதுக்கு மெயின் ரீசன் இந்த நெட்வொர்க் தான். இந்த நெட்வொர்க்கை ரொம்ப ஈஸியா கிரியேட் பண்ண நெட்வொர்க்கிங் தான் பெஸ்ட். அது எப்படின்னா, இந்த நெட்வொர்க்கிங் பிசினஸ் ஒரு மரம் மாதிரி தான். நீங்க ஒரு விதையை நட்டு வச்சு பாதுகாத்து வளர்த்தா கொஞ்ச வருஷத்துல அது ஒரு பெரிய மரமா வளர்ந்து உங்க ஃபேமிலியை ஹாப்பியாவும் பினான்சியலா செக்யூரும் பண்ணும். ஃபர்ஸ்ட் இந்த நெட்வொர்க்கிங் பிசினஸ்னா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். நீங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் மெத்தட் படி தான் வாங்குறீங்க. அதாவது நீங்க யூஸ் பண்ற சோப்போட MRP ரேட்டு 35 ரூபா, ஆனா அந்த சோப்போட கம்பெனி ரேட்டு 10 ரூபா தான். மிச்சமுள்ள காசு எங்க போகுதுன்னா இடையில உள்ள டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு, அந்த சோப்புக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண ஆக்டர்ஸ்க்கு, டிரான்ஸ்போர்டேஷன் எக்ஸ்பென்ஸ், அதர் எக்ஸ்பென்ஸ், இது எல்லாத்துக்குமே நீங்க தான் மணி பே பண்றீங்க. இதனால தான் நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் உங்ககிட்ட காசே இல்லாம இருக்கு. அதே சோப்பை நீங்க நெட்வொர்க்கிங்ல வாங்குறீங்கன்னா இங்கேயும் அந்த சோப்போட MRP ரேட்டு 35 ரூபா தான், கம்பெனி ரேட்டு அதே 10 ரூபா தான். ஆனா அந்த MLM கம்பெனில நீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா ஒர்க் பண்றதுனால உங்களால அந்த சோப்பை கம்பெனி பிரான்ச் ரேட்டான 20 ரூபாய்க்கு வாங்க முடியும். இப்படியே உங்க ஃபேமிலிக்கு தேவைப்படுற எல்லா ப்ராடக்டையுமே நெட்வொர்க்கிங் கம்பெனி மூலமா வாங்கினா உங்க பணம் சேவ் ஆகும். அந்த சோப்பை வாங்குறது மூலமா அப்போ நீங்க என்ன லெவல்ல இருக்கீங்களோ அந்த லெவலுக்கு ஏத்த இன்கம் இந்த கம்பெனிக்கும் பிரான்ச்சுக்கும் இடையில உள்ள 10 ரூபாயிலிருந்து உங்களுக்கு இன்கமா வரும். ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்க்கும் டைரக்ட் மார்க்கெட்டிங்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பத்தி கிளியரா தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க. ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல நீங்க பே பண்ற காசு மிடில் உள்ள டிஸ்ட்ரிபியூட்டருக்கே போகும். ஆனா நெட்வொர்க்கிங்ல நீங்க பே பண்ற காசு உங்களுக்கே இன்கமா வரும். இந்த பிசினஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணா அவங்களுக்கும் இவ்வளவு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இது மூலமா உங்க நெட்வொர்க்கை ஈஸியா பில்ட் பண்ணிடலாம். இப்ப பார்த்த இந்த டாபிக் எல்லாமே Why I Recommend Network Business by சூர்யா சின்கா இந்த புக்ல தான் இருக்கு. இந்த புக்கோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மறக்காம வாங்கி படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க டீமுக்கு ஷேர் பண்ணி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்றதா இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.